ஓம் நம சிவாயா. நம்மளோட அமைதி முகத்தை நம்ம எப்போ காணலாம் அப்படின்னா, குழந்தை பிறக்கும்போதே ரொம்ப அழுகும், இல்லை தூங்கும் நேரத்தில் நம்மளோட அமைதி முகத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ இருக்கிறதுலே அமைதியிலேயும் ஒரு சிறந்த அமைதியான ஒரு முகம் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தூங்கும்போதும் கிடையாது, இல்லை மற்ற நம்ம சிரிக்கும் போதும் கிடையாது, இல்லை சாந்தமாக தியானம் செய்யும்போது கூட நம்மளோட அமைதி முகத்தை நம்ம காணலாம். நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்னு இறப்பின் போது இருக்கக்கூடிய ஒரு முகம், இறந்த பிறகு அந்த பிரேத உடலில் பார்க்கும்போது அந்த முகம் இருக்குல்ல, அதுதான் ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு பீஸ் ஸ்டேஜில் உள்ள ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அதுதான். நம்ம தியானம் செய்யும்போது அதை நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்னா அந்த முகம் தான் மறையும். நம்மளோட அந்த இறப்பில் ஒருத்தவங்க இறந்தவங்களோட முகம் அது ரொம்ப பார்க்க கொடுமையாக இருக்கிறது அந்த இறப்பை பொறுத்து. ஆனால் அந்த ரொம்பவே வயதாகி ஒரு அவங்களோட வாழ்க்கை சரியான வரை வாழ்ந்து ஒரு ஆயுள் முடிந்து இருந்தவங்களை பார்க்கும்போது, இல்லை ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் அவங்களோட அந்த முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அமைதி இருக்குது அவங்களோட முகத்தை. நம்ம எங்கேயுமே அந்த அமைதி நிலையான முகத்தை பார்க்க முடியாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சிரிக்கிறது, கோவப்படுறது, எத்தனையோ உணர்வுகள் இருக்கலாம். அந்த தூக்கம், அந்த இறுதி தூக்கமான அந்த அமைதி இருக்குல்ல, அதுதான் நிறைந்த நிம்மதி மற்றும் அமைதி. அப்போ எல்லோரும் இறந்துடணுமா அப்படின்னு கிடையாது, அங்கே தான் இருக்குது நிம்மதி. நம்ம அந்த இறப்பை நம்ம வருந்தலாம், அழுகலாம், நம்ம அதுக்கடுத்து எப்படி வாழ போகிறோம்னு தெரியாது. ஒரு சில நபர்கள்லாம் விட்டு போனாங்க அப்படின்னா உலகமே இடிந்து விழுந்த மாதிரி இருக்கும், எந்திரிச்சு நடக்கவே முடியாத மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் அதுதான் அவர்களுக்கு நிம்மதி. அவங்க போயிட்டாங்கன்னா கவலைப்படுறதை தாண்டி நிம்மதி. நமக்கு நிம்மதி அப்படின்னு சொல்கிறது தவறாயிரும் வார்த்தைகளை பார்க்கும்போது. அந்த நபருக்கு அது சாந்தி. அவர்கள் பட்ட பாடு போதும் செல்லட்டும் அப்படின்ற வார்த்தையில் முடிங்கி இங்கேருந்து வருத்தப்பட்டு ஏன் வாழாமல் போயிட்டாங்க அப்படி அழுதாலுமே அவங்க நிம்மதி நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சின்ன சின்ன குழந்தைகளோட இறப்பு என்ன, கொலை பண்ணி இருக்கிறது என்ன, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழும். ஆனாலும் இந்த கேள்விகள் எழுப்புறதை தாண்டி அப்படி அழுது கேள்வி கேட்கக்கூடிய நம் நிலை இறுதியில் இறப்பு தானே. அதனால் அந்த இறப்புக்கான சம்பவங்கள் ரொம்பவே வேரி ஆகலாம். நிறைய துன்பப்பட்டு தேவையில்லாமல் பிறருடைய கொடுமையினால் இருந்தவர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இறுதி நிலை இறப்பு, இறுதி நிம்மதியான ஒரு புறத்தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே அந்த இறந்த உடலின் நிலை தான். ஓம் நம சிவாய.